நமக்கு வந்து சின்ன டீ கடையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நமக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் எனக்கு வந்து அது பெருசாக ஈடுபாடு இல்லை. கிராமத்தில் இருக்கும், கிராமத்தில் பெருசாக யார் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறா, இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லி தான் யோசிச்சது. ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 70-80 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து நைட்டில் மொபைலில் படம் பார்க்கல அப்படின்னா ஒரு தூக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கொண்டு வந்து கொடுத்து ஏதோ ஒரு படம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க யூடியூப்பில். அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி இப்போ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்திட்டையுமே தனிப்பட்ட முறையில் மொபைல் ஃபோன் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கையில் எடுக்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதாவது சின்ன தொழில் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அடிக்கிறேன், பேனர் வைக்கிறது, இதெல்லாம் தாண்டி ஓரளவு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு அவங்க மூலியமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை ப்ரோ, எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செட் ஆகாது, ஒரு பிஸ்னஸ் டைப் வேறு அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லிட்டுருங்க.